இந்த எபிசோடில் சிதம்பரத்தை வடிவமைத்த புராணக் கதையான நடராஜ வடிவத்தின் தோற்றத்தை பார்க்கிறோம். ஒரு காலத்தில் சிதம்பரம் தில்லை வனம் என அழைக்கப்பட்டது. ஆன்மீக சக்தியால் நிறைந்த அடர்ந்த சத்துப்புநில காடாக அது இருந்தது. இந்த வனம் வெறுமனே போதீகமானது அல்ல, அது மனித மனத்தின் ஊழ்காடுகளை அடையாளப்படுத்தியது. அகங்காரம், சடங்கு, பெருமை, ஆசை, அறியாமை எல்லாம் செழித்து வளர்கின்றன. இந்த தில்லை வனத்தில் தவம், மந்திரம், தந்திரம், வேத யாகங்கள் ஆகியவற்றில் திறமை பெற்ற சக்தி வாய்ந்த ரிஷிகள் வாழ்ந்தனர். அவர்கள் பூர்வ மீமாம்சை வழியே பின்பற்றினர். அவர்களின் நம்பிக்கை இதுதான்: கர்மா மட்டுமே உலகை ஆளுகிறது. சரியான யாகங்கள் தேவதைகளை கூட கட்டுப்படுத்தும். செயல் மற்றும் பலிக்கு அப்பால் மேலான பரம்பொருள் எதுவும் இல்லை. அவர்களின் தவம் அவர்களுக்கு சக்திகளை தந்தது, ஆனால் பணிவு தரவில்லை. அதற்கு பதிலாக அகந்தையும் மாயையும் வளர்ந்தன. அவர்கள் நாமே விதியை உருவாக்குபவர்கள் என்று நம்பினர். அவர்களின் மனைவிகளான ரிஷிபத்னிகள் கற்பு மற்றும் ஆன்மீக அந்தஸ்தில் பெருமிதம் கொண்டனர். இந்த கூட்டு ஆணவம் பிரபஞ்ச சமநிலையை சீர்குலைத்தது. அப்போது சிவபெருமான் கோபத்தில் அவர்களை அழிக்கவில்லை, அவர் உணர்த்துதலை தேர்ந்தெடுத்தார். பகவான் விஷ்ணுவுடன் இணைந்து சிவன் மாறுவேடத்தில் வனத்திற்குள் வந்தார். சிவன் மண்டை ஓடு பாத்திரமும் உடுக்கையும் கொண்ட பிரகாசமான பிக்ஷாடனராக தோன்றினார். விஷ்ணு மோகினியாக, அழகின் உச்சமாக, மயக்கும் வடிவில் தோன்றினார். அவர்கள் வனத்தில் நடந்து சென்றபோது ரிஷிபத்னிகள் பிக்ஷாடனரின் அழகுக்கும் நடனத்திற்கும் தவிர்க்க முடியாத அளவிற்கு ஈர்க்கப்பட்டனர். ஆசை வெளிப்பட்டது, விழிப்புணர்வு கலைந்தது. அவர்கள் பிச்சையிட்டனர், அவரை பின்தொடர்ந்தனர், தங்களை மறந்தனர். உடல், பொருள், ஆவி எல்லாவற்றையும் அர்ப்பணித்தனர். அதாவது ஆணவம், கர்மம், மாயை என்ற 3 மலங்களையும் கைவிட்டனர். அவர்கள் வீழவில்லை, சிவனோடு ஒன்றாகிவிட்டனர். ஆனால் ரிஷிகள் இதனை தெய்வ லீலையாக காணவில்லை. ரிஷிகள் தார்மீக வீழ்ச்சியாக மட்டுமே கண்டனர். பொறாமையில் குருடர்களாய் அவர்கள் சடங்கு மந்திர சக்தியையே ஆயுதமாக திருப்பினர். வேள்வி நெருப்பிலிருந்து அவர்கள் அழிவை கட்டவிழ்த்துவிட்டனர். ஒரு கொடூரமான புலி சிவனை நோக்கி பாய்ந்தது. அவர் ஒரு நொடியிலே அதன் தோலை உரித்து தன் இடுப்பில் போர்த்தினார். பின்னர் விஷப்பாம்புகள் பின்தொடர்ந்தன. அவர் அவற்றை ஆபரணங்களாக அணிந்தார். எரியும் அக்கினி வீசப்பட்டது. அதை இடது கையில் அமைதியாக ஏந்தினார். ஆனாலும் அவர்கள் அவரை அடையாளம் காணவில்லை. இறுதியில் ரிஷிகள் முயலகன் அல்லது அபஸ்மாரன் எனப்படும் அறியாமையும் அகந்தையும் உருவான குள்ள அரக்கனை அழைத்தனர். அபஸ்மாரனை கொல்ல முடியாது, ஏனெனில் அறியாமை இல்லாமல் அறிவிற்கு அர்த்தமில்லை. அப்போது சிவன் செய்யக்கூடியதை மட்டுமே செய்தார். தன் வலது பாதத்தை அபஸ்மாரனின் மேல் வைத்து அறியாமையை உணர்வின் கீழ் அடக்கினார். அவன் மேல் நின்றபடி சிவன் தன் உண்மையான நடராஜர் வடிவத்தை வெளிப்படுத்தி ஆனந்த தாண்டவம், பேரானந்த நடனத்தை ஆடினார். உலகம் அசையாமல் நின்றது. உடுக்கையின் ஒலி படைப்பின் இதய துடிப்பாக மாறியது. அக்கினி அழிவை அறிவித்தது. அபய முத்திரை பாதுகாப்பை அளித்தது. உயர்ந்த பாதம் மோட்சத்தை சுட்டி காட்டியது. பிரபஞ்சமே அவருக்குள் நடனமாடியது. இறுதியாக ரிஷிகள் புரிந்து கொண்டனர்: சரணாகதி இல்லாத சடங்கு வெறுமையானது. கடவுள் மாயை, மந்திரம் மற்றும் கர்மாவுக்கு அப்பாற்பட்டவர். அவர்கள் அவரது காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டனர். தில்லைவனம் என்பது மனம், ரிஷிகள் என்பது அகங்காரம், நடராஜர் என்பது உள்ளே ஆடும் ஆத்மா. அகந்தை கரையும் போது தெய்வீக நடனம் வெளிப்படுகிறது. ஓம் நம சிவாய.